கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 2:5, 1 John 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்போ எப்படி தேவனுக்குள்ளேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வசனத்தை கை கொள்றவன் தான் தேவ அன்புல பூரணப்பட்டிருப்பான். அப்ப இந்த தேவன் பேரில் அன்பு செலுத்துவது என்பதை மிக தெளிவாக கர்த்தர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துறாரு. நீங்க யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். யாரு? முதல்ல இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறவன் யாரு? அவர் கற்பனைகளை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன். ஏன்னா யோவான் 14:15 சொல்லும்போது என்ன சொன்னாரு? நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீங்கன்னு சொன்னாரு. இப்ப மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கை கொள்றவனோ அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். எப்படி? நீ என் மேல அன்பு வைத்தேன்னா தேவன் பேர்ல அன்பு வைப்ப. அப்ப நான் யாரு? தேவனை வெளிப்படுத்துவேன் உனக்கு. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. நீ என்னைய மேல அன்பு வச்சேன்னா பிதாவாகி தேவன் மேல அன்பு வைப்ப. அப்ப தேவ அன்பு உன் மேல பூரணப்பட்டிருக்கும். நீங்க அதுல 23வது வசனம் பாருங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எப்படி? எங்களுடைய குடியிருப்பு அவனோட இருக்கும். எப்ப ஒருத்தன் என்னுடைய கற்பனைகளை கேட்டு அதை கை கொள்ளும் போது என்ன, நானும் அன்பாயிருப்பேன், என் பிதா அன்பாயிருப்பார். இப்ப பிதாவாகிய தேவன் உங்க பேர்ல அன்பாயிருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கற்பனைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவரு அன்பாயிருப்பாரு. அது மாத்திரமல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவன் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பார். அதாவது அங்க குடியிருப்பார். அது உங்களுடைய இருதயமே அவருடைய வீடாக மாறும் என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் யோவான் இதே 1 யோவான் 4:12 சொல்லும்போது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்ப என்ன, நம்ம தேவன் பேர்ல அன்பு செலுத்துறோம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை கை கொள்றோம். அதன் மூலமாய் நாம் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மேல் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால பிதாவாகிய தேவன் அன்பு கூறுகிறாரு. இப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாகிய தேவன் நமக்குள்ள வந்து இருக்கிறதுனால நம்ம மற்ற சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்துறோம். அதன் மூலமாய் நாம் தேவனை அறிந்தவர்கள் என்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். சரி, இப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ தேவ அன்பு உங்களுக்குள்ள பல பூரணப்படணும், நீங்க தேவ அன்புல இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்ய வேண்டியது எல்லாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கேட்டு அதை கை கொள்ளக்கூடியதா. அதனாலதான் மத்தேயு 22வது அதிகாரத்தில் 37-40 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொன்னாரு. என்ன வேதபாரகன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, கற்பனையில் பிரதான கற்பனை என்ன? என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அன்பு கூறு. என்ன அன்பு கூறு? ஏன்னா அன்பின் அடிப்படையில் கற்பனைகளை கை கொள்ளணுமே ஒழிய பயத்துல கிடையாது. அதைத்தான் இங்க ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி? நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதன் மூலமா நீங்க என்ன பண்றீங்க? அவர் மேல அன்பு கூறுவேன்னு சொல்லி காட்டுறீங்க. அப்போ அவர் மேல அன்பு கூறும்போது முதலாவது அவர் மேல அன்பு கூறுறீங்க. 2ஆம் கற்பனை என்ன? நீங்க உங்க மேல அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இது 2ம் செய்யும் போது நமக்குள்ள என்ன கற்பனை இருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க தேவன் பேர்ல அன்பு கூறுறீங்க. நீங்க பார்க்குற எந்த ஒரு சகோதர சகோதரியா இருந்தாலும் நீங்க உங்க மேல அன்பு செலுத்துவது போல நீங்க மற்றவங்க மேல அன்பு செலுத்துனீங்கன்னா எந்த ஒரு பாவமா அது இருக்குமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம்.
உங்களை ஐயோ நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்ல வேண்டியிருக்குமா? பொய் சொல்லாது இருப்பாயன்னு சொல்ல வேண்டியிருக்குமா? ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்க மேலே அன்பு கூறும்போதெல்லாம் உண்மை தானே பேச போகிறீங்க. களவு செய்யாது இருப்பீங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்களே. அப்போ என்ன, ஒரு அன்பு பூரணப்படும் போது நீங்கள் தேவனை பார்க்க முடியும். தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருப்பார். அப்போ நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறதா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது அந்த நாளிலும் உம்முடைய அன்பு எங்களுக்குள் பூரணப்பட்டதாய், ஆமாண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்தவர்கள் நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.